நம்ம எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டோம். we forgot something. Still we didn't save this workbook. பிகாஸ் நம்ம ஏன் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் புக்கில் ஏன் வந்து இவ்வளோ டேட்டாவை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம்? நம்ம தேவையானப்போ நம்ம ரிட்ரீவ் பண்ணி பார்க்கத்தான். கரெக்ட். நம்ம வந்து ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம தேவையான டேட்டா வந்து திருப்பி நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறதுக்கோ இதுக்கு தான் வந்து நம்மளுடைய இருக்கிற டேட்டா வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் புக்கில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். கரெக்ட். பட் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டைப் பண்ணுற ஒர்க் புக்கை வந்து சேவ் பண்ணலைன்னா இஃப் யூ ஃபர்காட் சம்திங் தென் நம்ம டைப் பண்ண டேட்டாவோ நம்ம என்ட்ரி பண்ண டேட்டாவோ எதுவுமே நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எப்படி வந்து நம்மளுடைய ஒர்க் புக்கை வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பாட்டை நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். நம்மளுடைய ஃபைல் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஓகே, சேவ் அஸ். ஓகே, ஸ்டில் நம்ம இந்த ஒர்க் புக்கை வந்து நம்ம இன்னும் சேவ் பண்ணல. கரெக்ட். ஸ்டில் இந்த ஒர்க் புக்கை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா when we click on the save, ஓகே, இது வந்து டைரெக்டாக சேவ் ஆஸ்க்கு தான் போகும். பிகாஸ் நம்ம ஸ்டில் நம்ம இந்த ஒர்க் புக் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணல. நம்மளுடைய லோக்கல் கம்ப்யூட்டர்லையோ ஆர் உங்களுடைய ஒன் டிரைவ், கூகுள் டிரைவ், வேறெவர் யூ வாண்ட். ஓகே, வேறெவர் யூ வாண்ட். நம்ம ஸ்டில் வந்து நம்மளுடைய ஒர்க் புக்கை வந்து சேவ் பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லோக்கல் கம்ப்யூட்டரில் இந்த ஒர்க் புக்கை வந்து சேவ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கிளிக் ஆன் தி ப்ரௌஸ் அண்ட் இன் அவர் டெஸ்க்டாப். நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புக் 1 இருக்கு. இதை நான் என்ன பண்ணேன்னா நம்மளுடைய நேம் வந்து மை மந்த்லி பட்ஜெட். ஓகே, பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் புக்கு நேம் கொடுத்துருக்குறேன். பிகாஸ் ஒர்க் புக்கு நேம் கொடுக்கலன்னா நம்மளால் வந்து ஃப்யூச்சரில் வந்து எந்த ஒர்க் புக்கில் எந்த டேட்டா என்ட்ரி பண்ணுங்கிறது தெரியாது. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் புக் ஒரு நேம் கொடுத்தாச்சு. அண்ட் ஐ ஜஸ்ட் கிளிக் சேவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மை மந்த்லி பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் புக் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இனிமே நெக்ஸ்ட் டைம் இஃப் யூ வாண்ட் டு சேவ் திஸ் ஒர்க் புக் லைக் இஃப் யூ என்டர் சம் வேல்யூஸ் லைக் if you are going to modify this one like 1200 when you click enter. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று குயிக் அக்சஸ் டூல் பாரில் இருக்கிற இந்த சேவ் கமாண்ட் பட்டனை யூஸ் பண்ணலாம். ஆர் go to the file and you just click on the save. அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஆர் நம்மளுடைய ஷார்ட்கட் கீ, ஓகே, ஷார்ட்கட் கீ Ctrl S, அப்படியே நம்மளுடைய ஒர்க் புக்கை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் whenever ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் புக் வந்து சேவ் பண்ணிட்டே வாங்க. ஆர் அதர்வைஸ் மேபி சம் கிராஷ், ஏதாவது ஒரு கிராஷ் ஆயிடுச்சுனாலோ இல்லை நீங்கள் வந்து பை மிஸ்டேக் நீங்கள் வந்து டோன்ட் சேவ் கொடுத்துட்டனாலோ உங்களுடைய எல்லா ஒர்க்குமே வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒர்க் புக்கை வந்து சேவ் பண்ணுறது திஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் ஹேபிட். ஓகே, ஃபைன். ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ட்ரைனிங். ஓகே, வி வில் see you in our advanced training.